ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இது நம்ம சமையலறை. இன்றைக்கி நம்ம சமையலறையில் மசால் பொரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இப்போது ஃபஸ்ட்டு மசால் பொரி செய்கிறதுக்கு 200 கிராம் அளவுக்கு பட்டாணி கடலையை 6லேருந்து 8 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கணும். நல்லா ஊறினதுக்கு அப்புறமா ஒரு குக்கரில் தண்ணியை ஃபில்டர் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். இதோட 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க தோல் சீவிட்டு சேர்த்துருக்கேன். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் கடலை வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து 3லேருந்து 4 விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போது சரியாக 4 விசிலுக்கு அப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணுறேன். கடலை நல்லா வெந்திருக்கு. கடலை நல்லா வெந்திருக்கணும். 4 விசிலில் சரியாக உங்களுக்கு வேகலைன்னா திருப்பி இன்னும் ஒரு 2 விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா வெந்ததுக்கப்புறமா இந்த கடலையை கொஞ்சமாக லைட்டாக மேஷ் பண்ணி விட்டுக்கணும். ஒரு கால்வாசி அளவுக்கு கடலையை எடுத்து மிக்சியில் கூட கொரப்பாக அரைச்சிட்டு இதோட சேர்த்துக்கலாம். நான் இந்த ஸ்பூனாலேயே லைட்டாக மேஷ் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணி விட்டதுக்கப்புறமா ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். ரொம்ப அதிகமாக சேர்க்கக்கூடாது, ஒரே 1 டீஸ்பூன் சேர்த்தா போதும். இதோட 2 மீடியம் சைஸ் அளவுக்கு வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டுக்கிறேன். இதோட ஒரு சின்ன துண்டு இஞ்சும் 4 பல்லு பூண்டும் ஆட் பண்ணிக்கிறேன். நான் சின்ன பல்லு பூண்டாக இருக்குனால 4 பல்லு சேர்த்துருக்கேன். பெரிய பல் பூண்டாக இருந்தால் 2 பல் பூண்டு போதும். இது லைட்டாக வதக்கி விட்டால் போதும். ரொம்ப நேரம் கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் தக்காளியும் காரத்துக்கு 3 பச்சை மிளகாவும் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் வதக்கி எடுத்துக்கணும். இந்த ஸ்டேஜ் வரைக்கும் வதக்கினா போதும். இதோட ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆற வச்சு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கணும். இப்போது இது நல்லா ஆறிடுச்சு. ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இதை ஒரு நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி அரைச்சிக்கணும். இப்போது ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு கடாய் நல்லா ஹீட் ஆகணுன்னே 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆகணுன்னே இதில் அரைச்சி வச்சுருந்த இந்த தக்காளி வெங்காயம் பேஸ்ட்டை இதோட சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணியும் அலசிட்டு இதில் சேர்த்துக்கிறேன். ஒன்ஸ் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போது இதுக்கு தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கங்க. நம்ம பச்சை மிளகா வேறு அரைச்சி சேர்த்துருக்கனால கொஞ்சம் காரமாக இருக்கும். இதோட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா. சாட் மசாலா எப்படி செய்யணுங்கிற வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். வேணுங்கிறவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போது எல்லா மசாலாவையும் ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வேக வச்சு மேஷ் பண்ணி வச்சுருந்த கடலையே இதில் ஆட் பண்ணிக்கணும். கடலை சேர்த்துட்டு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட்டு பத்தலைன்னா சால்ட்டு செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சால்ட்லாம் கரெக்டாக செக் பண்ணதுக்கு அப்புறமா க்ளோஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு 5 நிமிஷம் போல் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கணும். இப்போது 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஓப்பன் பண்ணுறேன். கிரேவி நல்லா கொதித்து வந்திருக்கு. ஒன்ஸ் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். கிரேவி உங்களுக்கு இந்த பக்குவத்தில் இருக்கணும், ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது. உங்களுக்கு இந்த பக்குவத்தில் இருந்தால் தான் நம்ம பூரியில் சேர்த்து சாப்பிடும் போது நல்லா ஜூஸியாக டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைன்னா ரொம்ப ட்ரையாக இருக்கும். இப்போது இதுக்கு மேலே கொஞ்சமாக மல்லிக்கீரை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், நல்ல கமகமான வாசத்தோட பட்டாணி கிரேவியும் ரெடி ஆகிடுச்சு. இது தோசை, பரோட்டா, சப்பாத்தி கூடலாம் கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது அடுத்தது பூரிக்கு மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். 1 கப் ரவைக்கு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். இதோட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா அழுத்தி பிசைஞ்சு எடுத்துக்கணும். நல்லா பிசைஞ்சதுக்கு அப்புறமா
க்ளோஸ் பண்ணி ஒரு 1/2 hour போல் ரெஸ்ட் விட்டுடணும். அப்போ தான் மாவு உங்களுக்கு நல்லா ஊறி இருக்கும். இப்போது 1/2 hourக்கு அப்புறமா மாவு நல்லா ஊறினோன்னே கொஞ்சமாக மாவு எடுத்து நல்லா வளர்த்தி எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு மாவை வளர்த்தி இருக்கணும். ரொம்ப மொத்தமாகவும் இருக்கக்கூடாது, அதே நேரத்தில் ரொம்ப மெலிசாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு டம்ளர் இல்லைனா டிஃபன் பாக்ஸ் மூடி, கட்டர் இருந்தால் கூட உங்கள்கிட்ட கட்டர் வச்சுட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறமா இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவையும் நம்ம திருப்பி பிசைஞ்சிட்டு கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா பூரியும் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஆயிலை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு எல்லா பூரியும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரித்து எடுத்துக்கணும். பூரி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் அளவுக்கு பொரித்து எடுக்கணும். லைட்டாக சவந்தோன்னு எடுத்திங்கன்னா ஆறுனதுக்கப்புறம் உங்களுக்கு சாஃப்டாகிடும். இந்த மாதிரி எல்லா பூரியும் பொரித்து எடுத்துக்கணும். இப்போது மசால் பூரி செட் பண்ணுறதுக்கு எல்லா திங்ஸும் எடுத்து வச்சுருக்கேன். பட்டாணி கிரேவி, கொஞ்சமாக வெங்காயம் மாங்காவும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது புளி பேஸ்ட்டும் புதினா தண்ணியும் எடுத்து வச்சுருக்கேன். இது எப்படி செய்யணுங்கிற வீடியோ நான் ஆல்ரெடி பானிபூரி ரெசிப்பியில் போட்டிருக்கேன். வேணுங்கிறவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக பூரி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இந்த பூரியெல்லாம் லைட்டாக உடச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி எல்லா பூரியும் உடச்சி சேர்த்துக்கணும். நம்ம பிளேட்டில் ஃபஸ்ட்டு பூரியை தான் செட் பண்ணிக்கணும். பூரியை செட் பண்ணதுக்கப்புறமா இதுக்கு மேலே ரெடி பண்ணி வச்சுருந்த பட்டாணி கிரேவியை ஆட் பண்ணிக்கிறேன். கிரேவி நல்லா பூரி முழுகிற அளவுக்கு ஆட் பண்ணிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லா சேர்த்து சாப்பிடும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி சேர்த்ததுக்கப்புறமா இதுக்கு மேலே இந்த புதினா தண்ணி சேர்த்துக்கிறேன். புதினா தண்ணி நல்லா காரமாக இருக்கும், அதனால் உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதோட இதுக்கு மேலே கொஞ்சமாக புளி பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கிறேன். இந்த புளி பேஸ்ட்டு நல்லா இனிப்பு புளிப்பாக இருக்கும். இந்த சாட் ஐட்டம் பொறுத்த வரைக்கும் நல்லா காரம், உரப்பு, புளிப்பு எல்லாமே சேர்கிறதுனால தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு மேலே கொஞ்சமாக சின்ன சின்னதாக கட் பண்ண வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன். இது மாங்காய் சீசனுங்கிறதுனால கொஞ்சமாக மாங்காவையும் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். இப்போது சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதோட ஒரு பாதி கேரட்டை நல்லா துருவிட்டு சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போது லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக ஓமப்பொடி ஆட் பண்ணிக்கிறேன். ஓமப்பொடி இல்லைன்னா சோள சிப்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம், அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, ரோட் சைடில் கிடைக்கிற மசால் பூரியை ரொம்ப டேஸ்ட்டாக நம்ம வீட்டிலையே ரெடி பண்ணியாச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.